வணக்கம். வெல்கம் டு அவர் சேனல். நடந்து முடிஞ்ச யூஎஸ் மார்க்கெட் பார்த்தோம் அப்படின்னா பாசிட்டிவ் க்ளோசிங்கில் முடிஞ்சிருக்கு ஓரளவுக்கு. அதாவது டவ் ஜோன்ஸில் ஃபியூச்சர் பார்த்தோம் அப்படின்னா 254 புள்ளிகள், S&P 500 பார்த்தோம் அப்படின்னா 42 புள்ளிகள் அதிகரிச்சு, நாஸ்டாக் வந்து ஒரு 107 புள்ளிகள் அதிகரிச்சு க்ளோஸ் ஆயிருக்கு. அதே மாதிரி நேற்று நடந்து முடிஞ்ச ஏஷியன் மார்க்கெட்ஸ் எல்லாமே வந்து நல்ல ஒரு பாசிட்டிவ் க்ளோசிங் தான். அதில் டாக்ஸ் வந்து ஒரு 580 புள்ளிகளும், FTSE வந்து ஒரு 170 புள்ளிகள் பாசிட்டிவில் க்ளோஸ் ஆயிருக்கு. அதே மாதிரி நேற்று ஏஷியன் மார்க்கெட்ஸ் எல்லாமே நல்ல க்ளோசிங். ஜப்பானோட நிக்கை எல்லாம் கிட்டத்தட்ட ஒரு 1% மேலே ஏறி இருந்தது. அதேமாதிரி ஹாங்காங்கோட ஹேங்ஸேங் பார்த்தோம் அப்படின்னா அது ஒரு 2.5% கிட்ட ஏறி இருந்தது. கிட்டத்தட்ட ஒரு 500 புள்ளிகளுக்கு மேலே நேற்று பாசிட்டிவ் க்ளோசிங் நேற்று. இது மேக்ஸிமம் உலக சந்தைகள் எல்லாமே வந்து பாசிட்டிவ் க்ளோசிங் தான். அதே மாதிரி நம்ம மார்க்கெட் ஃப்ரைடே அன்றைக்கி க்ளோசிங் நல்ல ஒரு பாசிட்டிவ் க்ளோசிங். கிட்டத்தட்ட 22,830 அப்படின்னு கிட்ட வந்து க்ளோஸ் பண்ணியிருக்கு. அன்றைக்கி மட்டும் ஒரு 430 பாயிண்ட் வந்து அதிகரிச்சு க்ளோஸ் ஆயிருக்கு. அன்றைக்கி கேப் அப் ஓப்பனிங் தான் 258 புள்ளிகள் கேப் அப் ஓப்பனிங் வந்து ஸ்டார்ட் ஆச்சுன்னு நினைக்கிறேன். 298 258. ஸோ கேப் அப் ஸ்டார்டிங் ஆச்சு. ஒரு நல்ல இது பாசிட்டிவ் க்ளோஸ். அதே மாதிரி இன்றைக்கும் வந்து நமக்கு கேப் அப் ஓப்பனிங் இருக்கலாம். கிட்டத்தட்ட ஒரு 120லேருந்து ஒரு 180 புள்ளிகள் வரைக்கும் கேப் அப் ஓப்பனிங் இருக்கலாம் நமக்கு இன்றைக்கி. அதேமாதிரி அன்றைக்கி பெரும்பாலான ஸ்டாக்ஸ் வந்து நிறைய பங்குகள் வந்து ஏறி இருந்தது. கிட்டத்தட்ட 3%லேருந்து 10% நிறைய பங்குகள் ஏற்றம் கொடுத்த பங்குகள் நிறையா இருந்தது. அதே மாதிரி இன்றைக்கும் வந்து அது மாதிரி நடக்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகம். ஏன்னா லாங் க்ளோசிங் நம்மளுக்கு வந்து ஃப்ரைடே மார்க்கெட்டுக்கு பிறகு நேற்று வந்து நம்ம மார்க்கெட் கிடையாது, இன்றைக்கி தான் மார்க்கெட் நமக்கு. லாஸ்ட்டாக க்ளோஸ் ஆனதில் வந்து சில பங்குகள் வந்து நல்ல ஒரு பாசிட்டிவ் க்ளோசிங். கிராவிட்டா பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 16% ஏற்றம் கொடுத்தது. அதே மாதிரி ஐநாக்ஸ் க்ரீன் பார்த்தோம் அப்படின்னா 13% கிட்ட மேலே ஏற்றம் கொடுத்துருந்தது. அதுமாதிரி சாரதா மினரல் எனர்ஜி அண்ட் மினரல் பார்த்தா அதுவும் கிட்டத்தட்ட 13% ஏற்றம் கொடுத்துருந்தது. சிர்மா SGS டெக்னாலஜி கிட்டத்தட்ட 11% ஏற்றம் கொடுத்துருந்தது. ஜூப்ளியன்ட் ஃபார்மா அதுவும் கிட்டத்தட்ட 11% ஏற்றம் கொடுத்துருந்தது. அதுவும் லிமிடெட் ஒரு 10%. ஒக்காட் ஃபார்மா கிட்டத்தட்ட அது ஒரு 9% ஏற்றம் கொடுத்துருந்தது. வெல்ஸ்பன் லிவிங் கிட்டத்தட்ட அது ஒரு 9% ஏற்றம் கொடுத்துருந்தது. ஸ்டெர்லிங் டெக்னாலஜி, கேப்லின் பாயிண்ட், லாய்ட்ஸ் இன்ஜினியரிங் பார்த்தா அது ஒரு 8% ஏற்றம் கொடுத்தது. டைம்கன் இந்தியா, சுவன் பாராமெடிக்கல்ஸ், ப்ரூடென்ட் கார்பரேட், ஆர்த்தி ஃபார்மா லேப்ஸ், இன்டெலக்ட் டிசைன், EC ட்ரிப் பிளானர்ஸ், சஃபாரி இண்டஸ்ட்ரி, டிக்சன் டெக்னாலஜி, PG எலக்ட்ரோ ப்ளஸ், லாரஸ் லேப், டெக்னோ எலக்ட்ரிக் இன்ஜினியரிங், அப்புறம் நியூலாண்ட் லேபரேட்டரிஸ், ஐநாக்ஸ் விண்ட், ஓல்டம் டிரான்ஸ்ஃபார்மர்ஸ், SRF, ஆப்பிள் இந்தியா, சோழமண்டலம் ஃபினான்ஸ் இதெல்லாம் பார்த்தா கிட்டத்தட்ட 7லேருந்து 9% ஏற்றம் கொடுத்த பங்குகள். இதில் கன்சூமர் டியூரபிள் பங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா அன்றைக்கி வந்து ஃப்ரைடே அன்றைக்கி ஒரு நல்ல ஒரு மார்க்கெட்டில் வந்து பாசிட்டிவில் இருந்தது. ஸோ அது மாதிரி அந்த பங்குகளோட ஏற்றம் கண்டினியூஸாக இருக்க வாய்ப்பு உண்டு. ஏன்னா வரும் காலத்து சீசனில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஏசியோட தேவைகள் அதிகமாக இருக்கும். அதனால் அதே மாதிரி டிரான்ஸ்ஃபார்மர்ஸோட தேவைகளும் அதிகமாக இருக்கும். ஏன்னா ஸோ இந்த மாதிரி எலக்ட்ரிக் எக்யூப்மெண்ட்ஸ் அதிகமாக யூஸ் பண்ணும்போது அதுக்கான அடிப்படை கட்டமைப்புக்கு டிரான்ஸ்ஃபார்மர்ஸ் தேவை. ஸோ இதுவும் வந்து ஒரு பேசிக்காக வந்து எல்லா இடத்தையும் அதனால் வால்டம் டிரான்ஸ்ஃபார்மர்ஸ் அப்புறம் வந்து டிரான்ஸ்ஃபார்மர்ஸ் அண்ட் ரெக்டிஃபையர்ஸ் இந்த மாதிரி பங்குகள்லாம் அன்றைக்கி வந்து நல்ல ஒரு ஏற்றம் கொடுத்தது. நீங்கள் அதெல்லாம் இந்த பங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா கண்டினியூஸாக ஏற்றம் கொடுத்த பங்குகளாக இருக்குது. அதே மாதிரி பார்த்தோம் அப்படின்னா வினத்தி ஆர்கானிக்ஸ், வார்டெக் வெபாக், அப்புறம் ஹிமாத்ரி ஸ்பெஷாலிட்டி, அமி ஆர்கானிக்ஸ், பொனோசா கன்சூமர், இண்டல்கோ இண்டஸ்ட்ரீஸ், குஜராத் ஸ்ட்ரீட் பெட்ரோநெட், அப்புறம் பார்த்தோம் அப்படின்னா CAT இந்தியா, ஜூப்ளியன்ட் இன்க்ரிவியா, தேவியான் இன்டர்நேஷனல் ரொம்ப நாள் பிறகு அந்த கிட்டத்தட்ட ஏற்றம் கொடுத்துருந்தது. அன்றைக்கி ஒரு 6% ஏற்றம் கொடுத்துருந்தது அந்த பங்கு கூட. அம்பர் என்டர்பிரைசஸ், ஒலட்ரா க்ரீன் டெக், அப்புறம் அரவிந்த் லிமிடெட், டைம் டெக்னோபிளஸ்ட், ஆசாத் இன்ஜினியரிங், ஆனந்த்ராஜ், மார்க்சன் ஃபார்மா. ஸோ ஆனந்த்ராஜ் பார்த்தீங்கன்னா அன்றைக்கி ஒரு 5 டேட்டா சென்டர் ஸ்டாக் அது 5% ஏறி இருந்தது. மார்க்சன் ஃபார்மா கிட்டத்தட்ட 5% ஏறி இருந்தது. அதுவும் EV வெஹிக்கிள் துறை ஒலட்ராவும் JP மாட்டோவும் அன்றைக்கி ஒரு நல்ல ஒரு ஏற்றம் கொடுத்துருந்தது. KBR மில், கெய்ன்ஸ் டெக்னாலஜி, அவந்தி ஃபீட்ஸ், அதேமாதிரி பார்த்தோம் அப்படின்னா முத்ரா, சென்கோ கோல்டு, ரெட்டிங்டன், ஆதித்யா பிர்லா ரீட்டைல். ஸோ இந்த மாதிரி பங்குகள்லாம் நிறைய ஏற்றம் கொடுத்த பங்குகள் அன்றைக்கி கிட்டத்தட்ட மேக்ஸிமம் பங்குகள் 3%லேருந்து 11-12% வரைக்கும் ஏற்றம் கொடுத்த பங்குகள் நிறைய அன்றைக்கி. கிட்டத்தட்ட எல்லாரோட போர்ட்ஃபோலியோ கிட்டத்தட்ட அன்றைக்கி வந்து உங்களோட இப்போ நல்ல போர்ட்ஃபோலியோ இருந்தது அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு 2லேருந்து ஒரு 6% வரைக்கும் அன்றைக்கி ஏறி இருக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. இன்னும் நல்ல பங்குகளை வச்சுருந்தேன் எல்லா பங்குகளும் நல்ல ஒரு ஏற்றம் கொடுத்தது. அதனால் வந்து 2லேருந்து 6% ஏற்றம் கொடுக்க வாய்ப்புகள் எனக்கு அதிகமாக இருந்தது. ஸோ இது வந்து கண்டினியூஸ் ஆக வாய்ப்பு உண்டு. இந்த வந்து 23,500 கிட்ட போயிட்டு திரும்ப ரிட்டர்ன் வரதுக்கான வாய்ப்புகளும் உண்டு. ஸோ இன்னும் வந்து அது வரைக்கும் நமக்கு ரெசிஸ்டன்ஸ் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா 23,400லேருந்து 23,550 அப்படின்ற அந்த இடத்துல ஒரு ரெசிஸ்டன்ஸ் பாயிண்ட் இருக்குது. ஸோ அதனால் வந்து இங்கேருந்து இப்போ 22,800லேருந்து கிட்டத்தட்ட ஒரு பாசிட்டிவ் மூவ் கொடுத்து 22,400 வரைக்கும் போகலாம். கிட்டத்தட்ட அங்கே கொஞ்சம் சஃபர் ஆகிற வாய்ப்புகள் உண்டு. 23,550 கடந்ததுன்னா கிட்டத்தட்ட ஒரு 24,000 24,500 கிட்ட போகக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. பார்க்கலாம். அதே மாதிரி நம்ம ட்ரம்ப் கிட்டத்தட்ட நம்மளுடைய சந்தை வந்து Q4 ரிசல்ட் நல்லாயிருக்கும், அதுவும் நகற்றும். அதே மாதிரி நம்ம உலக சந்தையில் பொறுத்த வரைக்கும் நம்ம ட்ரம்ப் சார் எதுவுமே வாயை திறக்காமல் இருந்ததுன்னா
ஸோ நம்ம அவர் என்ன அதிரடியாக பேச போகிறான்னு தெரியாது. டெய்லி ஒன்று பேசுகிறாரு. ஸோ அது ஒரு பிரச்சனையே, இப்போ அது ஒரு பிரச்சனையாகவே நம்ம மார்க்கெட்டில் பார்க்கப்பட்டுருக்கு. இப்போ லாஸ்ட்டாக கூட வந்து இப்போ அவருடைய அமெரிக்கன் இதில் வந்து யாரெல்லாம் வந்து சிவிலியன்ஸ் இருக்காங்களோ அவங்களெலாம் வந்து எல்லோரும் வந்து ரிஜிஸ்டர் பண்ணணும் அப்படின்னு சொல்லி ஒரு புதுசாக வந்து ஒரு ஆக்ட் வந்து இது பண்ணியிருக்காங்க ஏப்ரல் 11 ஸோ அது மாதிரி புதுசாக இம்ப்ளிமெண்ட் பண்ணும்போது அதுக்கு வந்து நம்ம சந்தைகளை வந்து ரியாக்ட் ஆகுது. லாஸ்ட்டு நம்ம வீடியோ யார் பார்த்தீங்கன்னு தெரியல. ஸோ அன்றைக்கி வந்து சில பங்குகள்லாம் வந்து சார்ட்டில் நல்லாயிருக்கு அப்படின்னு சொல்லியிருந்தேன். அந்த பங்குகள்லாம் அன்றைக்கி மார்க்கெட்லேயே நல்ல ஒரு வெடித்த மாதிரி நல்ல ஒரு பூஸ்ட் இருந்தது அந்த பங்குகள்லாம் எல்லாமே. நம்ம வாட்ச் லிஸ்ட்டில் கண்டினியூஸாக நம்ம வாட்ச் பண்ணுற ஸ்டாக்ஸ் எல்லாமே அன்றைக்கி ஒரு நல்ல ஒரு பாசிட்டிவ் ட்ரெண்ட். நான் பார்த்த வரைக்கும் கிட்டத்தட்ட அன்றைக்கி நம்ம இந்த லிஸ்ட்டில் இருந்த பங்குலாம் ஒரு 6லேருந்து 9% வரைக்கும் இன்றைக்கி இருந்தது. அதேமாதிரி இந்தியாவில் சில துறைகள் வந்து வேகமாக வளர்கிற துறை சார்ந்த பங்குகள்லாம் இருக்குது. ஸோ அந்த பங்குகள்லாம் நீங்கள் வந்து கவனிச்சிங்க அப்படின்னா நல்ல ஒரு மார்க்கெட்டில் வந்து ஏர்ன் பண்ண முடியும். நல்ல மார்க்கெட் வந்து குறைஞ்சிருக்கு. ஸோ இங்கேருந்து ஒரு நல்லா மூவ் ஆச்சு அப்படின்னா, நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான் ஆஃப்டர் செப்டம்பருக்கு மேலே வந்து நம்ம மார்க்கெட் வந்து ஆல்ரெடி பழைய ஹை வந்து உடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. செப்டம்பர் லாஸ்ட்டில் உடச்சிடும் மேக்ஸிமம். ஸோ இப்போ அந்த 2-3 மாதம் நமக்கு சஃபரிங் இருந்தாலும் அது ஏற்றம் கொடுக்கும்போது கண்டினியூஸாக ஏற்றம் கொடுக்கும்போது அந்த பழைய ஹையை உடச்சிட்டு போகக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. மேக்ஸிமம் செப்டம்பருக்குள்ளே அந்த கடந்துரும் என்னுடைய எதிர்பார்ப்பு இருக்குது. பார்க்கலாம் மார்க்கெட் எப்படி ரியாக்ட் பண்ணுதுன்னு. அதேமாதிரி நம்ம சேனலில் சொல்கிற எந்த ஒரு பங்கும் வந்து பை அண்ட் செல் கால் கிடையாது. உங்களுக்கு அது மாதிரி ஏதாவது அந்த ஸ்ட்ரிப்ஸை வாங்கணும் அப்படின்னு தோணுச்சு அப்படின்னா யாராவது செபி ரிஜிஸ்டர்ட் அட்வைசர் இருந்தால் அவங்களை கேட்டுட்டு நீங்கள் ஆலோசனை பண்ணிவிட்டு நீங்கள் வந்து வாங்கலாம். ஸோ நம்ம வந்து இந்த துறை பங்குகள் நல்லாயிருக்கு அப்படின்னு மட்டும்தான் சொல்ல முடியுமே தவிர அது அது எவ்வளோ நாளில் ஏறும் அந்த மாதிரி விஷயம்லாம் நம்மளால் சொல்ல முடியாது. ஸோ நமக்கு நம்ம பொறுத்தவரை லாங் டைம் இன்வெஸ்டிங்க்கு ஒரு நல்ல ஒரு ஸ்கிரிப்ட் அப்படின்னு சொன்னால் அதை அந்த மாதிரி பங்குகளை பார்க்கலாம். நீங்கள் உடனே வாங்கி உடனே விற்கிறது, நம்ம ஆப்ஷன் பண்ணுறது, இன்ட்ராடே பண்ணுறதுக்கெலாம் இந்த பங்குகள் சிறந்ததாக இருக்காதுன்னு தோணுது. நீங்கள் அப்படி தான் வாங்குறதா இருந்தால் நீங்கள் வந்து உங்களோட செபி ரிஜிஸ்டர்ட் அட்வைசர் கேட்டுட்டு வாங்கலாம். அதே மாதிரி நம்ம ஆயில் ரீஃபைனர் பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து ஆல்ரெடி போன வீடியோவில் கூட சொல்லியிருந்தேன். சென்னை பெட்ரோ அண்ட் எம்ஆர்பியில் ஒரு நல்ல ஒரு சார்ட்டில் நல்லா தெரியுது அப்படின்னு சொல்லி. அதே மாதிரி ஹாஸ்பிட்டாலிட்டியை பொறுத்த வரைக்கும் ஆஸ்ட்ரடிம் ஹெல்த் கேரும் அதே மாதிரி ஃபூட்டேஸ் கொஞ்சம் நல்லா தெரியுது. அதே மாதிரி டெலிகாம் பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து பார்த்தோம் அப்படின்னா பாரதி எக்ஸாவர், அதே மாதிரி பார்த்தோம் அப்படின்னா ஏர்டெல் நல்லாயிருக்கு, இண்டஸ்டவர் நல்லாயிருக்கு. அதே மாதிரி ஹோல்டிங் கம்பெனிஸில் பார்த்தோம் அப்படின்னா சோழமண்டலம் ஹோல்டிங், சுந்தரம் ஹோல்டிங், இந்த மாதிரி சில கம்பெனிஸ் பார்க்கலாம். அதே மாதிரி ஜுவல்லரியை பொறுத்த வரைக்கும் தங்கமேல் ஜுவல்லரி, கல்யாண், சென்கோ கோல்டு, ஸோ இதெல்லாம் வந்து கொஞ்சம் ஷார்ட்டாக நல்லா தெரியுது. அதே மாதிரி ஃபர்டிலைசர் பங்கை பொறுத்த வரைக்கும் பாரதி பாஸ்பேட், தீபக் ஃபர்டிலைசர், கோரமண்டல் இன்டர்நேஷ்னல் ப்ளஸ் சம்பல் ஃபர்டிலைசர் இதெல்லாம் பார்க்கலாம். இதெல்லாம் வந்து ஃபர்டிலைசர் ஸ்டாக்ஸில் கொஞ்சம் நல்லா தெரியுற மாதிரி தெரியுது. அதே மாதிரி பார்த்தோம் அப்படின்னா பதாஞ்சலி ஃபுட்ஸ் கொஞ்சம் சார்ட்டில் நல்லா தெரியுது. அதே மாதிரி மாரிக்கோ நல்லா தெரிகிற மாதிரி தெரியுது. கொஞ்சம் அந்த சார்ட்லாம் நீங்கள் பார்க்கலாம். அதே மாதிரி ஃபார்மா பொறுத்த வரைக்கும் மார்க்சன் ஃபார்மா, மேன்கைண்டு, ஆர்டி ஃபார்மா லேபு, ஸோ அப்புறம் வந்து ஜூப்ளின் ஃபார்மோ, ஸோ அந்த பங்கு. அதே மாதிரி மார்க்சன் ஃபார்மா, அதுமாதிரி கன்சர்வேட்டிவ் டூர்மல் பொறுத்த வரைக்கும் சிறுமான நல்ல பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்தது. இபேக் நல்லா இருந்தது. அதெல்லாம் வந்து பார்க்கலாம். அதுமாதிரி ரயில்வே பங்குகள் எடுத்துகிட்டோம். ஐஆர்எஃப்சி, ஆர்விஎன்எல், ஜூபிட்டர் வேகன், ரெயில்டெல், ஸோ இந்த மாதிரி பங்குகள்லாம் நல்லாயிருக்கு. அதுமாதிரி டிஃபென்ஸ் துறையை பொறுத்த வரைக்கும் கொச்சின் ஷிப்யார்ட், ஜிஆர்எஸ்சி, மசகன் டாக், ஹெச்ஏஎல், அப்புறம் வந்து பார்த்தோம் அப்படின்னா நைப் கொஞ்சம் நல்லாயிருக்கும். அப்புறம் பெல், இந்த மாதிரி கம்பெனிகள்லாம் வந்து டிஃபென்ஸ் துறையை வச்சு அந்த பங்குகள் கொஞ்சம் நல்லா பெர்ஃபார்மன்ஸ் பண்ணக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அது ரினியூவபிள் எனர்ஜி பொறுத்த வரைக்கும் என்டிபிசி கிரீன், சூஸ்லான், அப்புறம் வந்து ஐநாக்ஸ் விண்டு, ஸோ அதெல்லாம் வந்து அந்த மாதிரி இதெல்லாம் பார்க்கலாம். அது மாதிரி ஐஆர்இடியை பார்க்கலாம். அந்த பங்கும் சரி நல்ல ஒரு இதுவாக தான் தெரியுது. அதே மாதிரி வாட்டர் அண்ட் வேஸ்ட் மேனேஜ்மெண்ட்ஸில் பார்த்தோம் அப்படின்னா வாட்டர் வெப்பாக பார்க்கலாம். அப்புறம் வந்து கேஸ் இன்ஜினியரிங் பார்க்கலாம், இஐஇஎல் பார்க்கலாம், ஆண்டனி வேஸ்ட்டு, ஸோ இந்த மாதிரி சில புது துறைகள் சேர்ந்த பங்குகள்லாம் வந்து இப்போ புதுசாக வர ஆரம்பிச்சிருக்கு. அந்த துறை பங்குகள்லாம் வந்து ஓரளவு நல்லா பெர்ஃபார்மன்ஸ் பண்ணுற மாதிரியும் தெரியுது மார்க்கெட்டில். இப்போ நீங்கள் போன தடவை அந்த சரிவுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா அந்த பங்குகள்லாம் வந்து ஒரு நல்ல ஒரு ஏற்றத்தில் இருந்தது. அதுமாதிரி வரப்போகிற Q4 ரிசல்ட் மேக்ஸிமம் டிசிஎஸ் வந்துச்சு. அது வந்து ஒரு அதாவது பாசிட்டிவாக தான் கொடுத்துருந்தாங்க. ஆனால் ஓவர் பாசிட்டிவ் சொல்ல முடியாது. மார்க்கெட் எதிர்பார்த்த அளவுக்கு அவங்களுடைய பெர்ஃபார்மன்ஸ் இல்லை அப்படின்னு சொல்கிற மாதிரி தான் அந்த மார்க்கெட் வந்து அவங்களோட Q4 ரிசல்ட்டை எதிர்பார்க்குது. வரப்போகிற Q4 ரிசல்ட்லாம் வந்து நிறையா வந்து நல்ல ரிசல்ட் கொடுக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அதே மாதிரி நம்ம மார்க்கெட்லேருந்து நம்ம ஆர்பிஐ வந்து நம்ம சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு கொடுக்கக்கூடிய பைசா வந்து இந்த டிவிடெண்ட் கேஷ் வந்து கிட்டத்தட்ட 2 லட்சம் கோடியை தாண்டலாம் அப்படின்னு சொல்லி ஒரு நியூஸ் ஒன்று வந்திருக்கு. ஸோ டிவிடெண்டில் வந்து அதிகமான ஒரு ரெவன்யூ வந்து இந்த தடவை வந்து நம்ம கவர்மெண்ட்டுக்கு கிடைக்க போகுது.
ஸோ அந்த மாதிரி பங்குகள் நீங்கள் வச்சுருந்தா உங்களுக்கும் டிவிடன் கிடைக்கிற வாய்ப்புகள் உண்டு. அதில் மேக்ஸிமம் வந்து பிஎஸ்சி பங்குகள்லாம் வந்து இந்த தடவை ஒரு நல்ல டிவிடன் அறிவிப்பாங்கன்னு எதிர்பார்க்குறோம். அதுக்கு இப்போ பார்த்தா ரெக், கோல் இண்டியா, பவர் ஃபினான்ஸ் இந்த மாதிரி கம்பெனிகள்லாம் வந்து அதிகமான டிவிடன் வந்து இந்த முறை கொடுக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. பார்க்கலாம் நம்ம மார்க்கெட் எப்படி வந்து ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னு. கேப் அப் என்னோட எதிர்பார்ப்பு கேப் அப் ஸ்டார்ட் ஆகலாம். அது மாதிரி 120லேருந்து 180 கேப் அப் ஸ்டார்டிங் இருக்கலாம். இன்றைக்கி வந்து வெள்ளிக்கிழமை மார்க்கெட் மாதிரி இன்றைக்கி வந்து ஒரு நல்ல ட்ரெண்டிங் மார்க்கெட்டாக இருக்கும். நம்ம எதிர்பார்க்குற மாதிரி இருக்கும். இங்கே வந்து கிட்டத்தட்ட நம்மளோட போர்ட்ஃபோலியோவில் கிட்டத்தட்ட 2% மேலே உயரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. நல்ல பங்குகள் தேர்ந்தெடுத்து வாங்க, நல்ல ஒரு ரெவன்யூ வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. லாங் டைம் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு நம்மளுடைய சந்தை இது மாதிரி வேறு எந்த சந்தையும் வந்து வராது. இன்னும் ஒரு 10 வருஷத்துக்கு நல்ல ஒரு மார்க்கெட் அப்படின்னா இந்தியன் மார்க்கெட் தான். நம்ம எஃப்ஐஎஸ் எங்கே போனாலும் சுற்றி கடைசியில் நம்ம இந்தியன் மார்க்கெட்டுக்கு வந்துடுவாங்க. இங்கேருந்து விற்று எடுத்துகிட்டு போய் இறங்கியா ஒரு மாதம் 2 மாதம் போட்டு வைப்பாங்களே தவிர திரும்ப அந்த பணத்தை கொண்டு வந்து நம்ம மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு ஓடி வந்துடுவாங்க. அதனால் அதேமாதிரி வெளியிலேருந்து பணம் வந்து ரொம்ப அதிகமாக வரக்கூடிய வாய்ப்புகள் வருங்காலத்தில் உண்டு. பார்க்கலாம் நம்ம மார்க்கெட் எப்படி இருக்குன்னு. ஓகே, தேங்க்யூ. அதே மாதிரி நம்ம வாட்ஸ்அப் குரூப்பில் யாராவது ஜாயின் பண்ணணும்னு எதிர்பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுடைய லிங்க் கீழே இருக்குது, அதில் ஜாயின் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலுக்கு கொஞ்சம் ஆதரவு கொடுங்க. தேங்க்யூ.